நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் எல்லாருமே கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பதே நம்முடைய பலனாக இருக்கிறது. ஆமென். ஆமாம், நம்ம 7 சபைகளை குறித்து ஆவியானவர் சொல்கிறத நம்ம கேட்டுட்டு வரோம். 4 சபைகளிலும் தேவன் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்துனுக்குறாங்க. நாம் அதில் நிறைய காரியங்களில் நம்ம அதிலிருந்து நான் குறிப்பாக எனக்கு நிறைய காரியங்கள் இந்த 7 சபையில் என்ன நிறைய சேஞ்சஸ் பண்ணின்னு வரேன். நான் ஆவியானவர் என்னோட பேசுகிறாங்க. அதில் நிறைய காரியத்தில் நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நான் அதை சரி பண்ணின்னு வரேன். அது மாதிரி ஒவ்வொருத்தரையும் தேவன் கண்டிப்பாக ஒவ்வொரு காரியத்தில் பேசுவாங்க நான் விசுவாசிக்கிறேன். அதே மாதிரி இந்த 5வது சபையில் கூட ஆவியானவர் நம்மக்கிட்ட என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவனமாக கேட்கலாம். ஆவியானவர் சொல்வதை காது உள்ளவன் கேட்க கடவன் அப்படி தான் சொல்லி ஆவியானவர் சொல்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, ஜெயம் கொள்ளணும். இது 2 தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நமக்கு. தேவன் இந்த குறை உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அது நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா உடனே ஏசப்பா பாதத்தில் விழுந்து ஆவியானவரே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க இதில்னு கேட்கும் போது ஆவியானவர் அதில் அழகாக நம்மளை விடுதலை செஞ்சு அவ்வளோ அழகாக நம்மளை வழி நடத்திட்டு வராங்க. அதுக்காக கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இந்த வேதத்தை எழுதி கொடுத்த ஏசப்பாவுக்கும் ஆவியானோருக்கும் எவ்வளோ கோடி ஸ்தோத்திரம் சொன்னால் கூட நமக்கு அது பத்தாது. ஏன்னா இது எல்லாமே தேவன் நம்ம மேலே வச்சுருக்கிற அன்பினால தான் நம்ம மேலே வச்சுருக்கிற அளவில்லாத அன்புனால தான், நம்ம மேலே வச்சுருக்கிற அளவில்லாத பாசத்தினால தான் நமக்கு தேவன் இங்கே ஃபைனலாக எழுதி கொடுத்துருக்காங்க. அதை ஒரு நாளும் நம்ம அலட்சியம் பண்ணாமல் அதை நம்ம கவனமாக கேட்டு ஏசப்போட அன்பு அலட்சியம் பண்ணாமல் ஆவியானவர் சொல்கிற ஃபைனல் எச்சரிக்கையை நம்ம அற்பமாக நினச்சிடாமல் நம்ம கவனமாக கேட்டு நம்ம அதுலேருந்து ஆவியானுடைய ஹெல்ப் கேட்டு நம்ம அது எல்லாத்துலேயும் ஜெயிக்கணும்னு அது ஆவியானவருக்கு விருப்பம். நம்ம எல்லாத்துலேயும் அதில் ஜெயிக்கணும். நம்ம எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்பட்டதில் பரலோகம் போகணும். நம்ம எல்லோரும் 1000 வருஷம் அரசாட்சி இந்த பூமியில் ஆளுகை செய்யணும். அதுதான் ஏசப்பாவோட விருப்பம். அதுக்கு நம்மளை ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கலாம். நம்ம 5வது சபையை பற்றி 5வது சபையில் ஆவியானவர் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடைகிறவர் சொல்கிறதாவது. சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்கிறதாவது. அப்படின்னா இங்கே தேவன் 7 ஆவிகளும் 7 ஆவிகள் உடையவர் அப்படின்னா அது ஆவியானவரை தான் குறிக்கும். ஏன்னா ஆவியானவரை தவிர வேறு யாருமே எந்த ஆவியோட சேர்க்க முடியாது, கூடாது. ஆவியானவர் மட்டும்தான் 7 விதமாக ஆவியானவர் செயல்படுவாங்க. அக்னி ஸ்தம்பமா, மேக ஸ்தம்பமா, இடி முழக்கமா, மெல்லிய சத்தமா, அப்புறமா பெருவெள்ள இரைச்சலா, இதை மாதிரி அநேக அது நீரோ ஆறு தண்ணி ஆறு மூலியமா அது எல்லாம் ஆவியானவர் அதிலெல்லாம் கிரியை செய்வாங்க. நம்மளுடைய கண்களாய், நம்முடைய உதடாய், நம்முடைய நாவா, நம்முடைய செவியாய், நம்முடைய அவயங்களாய் எல்லாத்தையுமே தேவன் ஆவியானவர் பயன்படுத்துவாங்க. அதுதான் ஆவியானவரே 7 ஆவிகளுடையவரும் 7 நட்சத்திரங்களை உடையவரும் சொல்கிறாவது. இந்த 7 நட்சத்திரங்கள் யார் அப்படின்னாக்கா பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய 7 தூதர்கள். ஃபஸ்ட்டு சபையில் கையில் வலது கையில் 7 நட்சத்திரங்களை வைத்திருக்கிறேன். அது பூமிக்குரிய தூதர்களாகிய நம்மளை தான் அவங்க தேவன் நட்சத்திரங்களாக சொன்னார். அது நம்ம அங்கேயே
பார்க்குறோம். அங்கேயே அது போட்டிருக்கு. 7 நட்சத்திரங்களும் 7 தூதர் சபையின் தூதர்களாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கத்தை அங்கேயே கொடுத்துருக்குறாங்க. அது அந்த 7 வலது கையில் வச்சுருக்கிற ஏசப்பா 7 நட்சத்திரங்கள் நம்ம பூமியில் இருக்கிற நம்ம தான் அவருடைய நட்சத்திரங்களாக இருக்கிறோம். ஆனால் இங்கே சொல்கிற 7 நட்சத்திரம் பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய 7 தூதர்கள். அவங்க யாருன்னா, நம்ம ஏசப்பா முத்திரையை ஒன்று ஒன்றா உடைச்சிட்டே வருவாங்கள்ல, அப்போ 7ஆவது முத்திரையை உடைக்குவாங்க. 7ஆவது முத்திரை உடைக்கும் போது 7 தூதர்கள் 7 காலங்களை வச்சுட்டு நிற்குவாங்க. அவங்க தான் இந்த 7 தூதர்கள். அது நம்ம முத்திரைகளை பற்றி பார்க்க போகும்போது அதை சொல்லும் போது அது தெளிவாக தெரியும். இந்த 7 நட்சத்திரங்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய 7 தூதர்கள். தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களுடையவர் சொல்கிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். என்ன கொடுமை பாருங்க. 5வது சபையில் தேவன் ஒரு கிரியையும் பார்க்கலையாம்மா. 4 சபையில் எவ்வளோ கிரியைகள், அவங்கக்கிட்ட குறைகள் இருந்தாலும் அவங்கக்கிட்ட கிரியைகளை பார்க்குறாரு. உண்மை, விசுவாசம், இதில் உபத்திரவம், இதை ஒன்று பார்க்குறாரு. ஏன் 4வது சபையில் கூட நிறைய பார்க்குறாரு. தேவனே இல்லாமல் ஊழியம் செஞ்சால் கூட அவ்வளோ கிரியைகள் செய்கிறத பார்க்குறாரு. ஆனால் இந்த சர்த்தை சபையில் ஒரு கிரியை கூட தேவன் பார்க்கலையாமா. என்ன கிரியை பார்க்குறாராம்? நீ உயிர் உள்ளவனாக இருந்து செத்து போயிருக்கிறல்ல, அந்த கிரியை பார்க்குறேன்றாரு. எவ்வளோ வேதனை இல்லையா? 2, நீ விழித்து கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாக இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளதாக நான் காணவில்லை. அதாவது நீ எழுந்து நீ விழித்து கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாக இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளதாக இல்லை. அப்படின்னா நீ செத்து போயிருக்கிறல்ல, அதுலேருந்து நீ ஏஞ்சிக்கின்னு செத்து போயிருக்கிற மற்ற எல்லாத்தையுமே அதுக்கும் அதையும் தடைப்படுத்து. செத்து போயிருக்கிற நீயும் ஏஞ்சிக்கோ. மரித்த நிலையிலேருந்து செத்ததாக இருக்கிற சபையில் இருக்கிற எல்லாத்தையுமே என்ன பண்ண, மறுபடியும் ஸ்திரப்படுத்து. இப்போ இவரே மரித்து போயிட்டு இருந்தாக்கா சபையை எப்படி பார்க்குவார்? மரித்த நிலையில் இவரே இருக்கும்போது, தூதனே இருக்கும்போது சபையில் இருக்கிறவங்களுக்கு எப்படி ஆத்மாவுக்கு தண்ணியும் சாப்பாடு எப்படி கொடுக்க முடியும் அவர்? 3, ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனந்திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனைப் போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்த்தையிலும் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியினால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். ஜெயங்கொள்கிறவனேவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாக அவருக்கு தூதர்களுக்கு முன்பாகவும் அவன் நாமத்தை நான் அறிக்கையிடுவேன். ஆவியானவர் சொல்கிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. இங்கே கர்த்தர் திரும்ப ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. என்னன்னா, நீ என்கிட்ட என்னெல்லாம் சொல்லி இந்த ஊழியத்தை வாங்கின, அது உக்காந்து அந்த வகை என்னன்னு நினச்சி பாருப்பா. நினச்சி பார்த்து திரும்பவும் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். நீ மனம் திரும்பி அதெல்லாம் என்னன்னு பார்த்து நீ உன்னை சரிப்படுத்திக்கலன்னா திருடன் வர்றது எப்படி திருடன் வர்ற மாதிரி உன்மேல் வருவேன். நான் வரும் வேலையை நீ அறியாதிருப்பாய் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. இங்கே ஒரு கிரியையும்
சர்த்தையில் வந்து அவங்க சபையில் வந்து தேவன் பார்க்கல அப்படின்னா, சபையில் வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் வந்து அவங்க வந்து கது திறந்து ஆராய்ச்சிட்டு கது பூட்டிகிட்டு போவாங்க மாறிக்குது. மற்ற 6 நாளில் செவ்வாய்க்கிழமையோ புதன்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ இல்லை ஆல்நைட் ப்ரேயரோ எதுவுமே இல்லாமல் இருக்குது இப்போல்லாம் அந்த சபையில். ஒரு கிரியும் இல்லைன்னா அதுதானே அர்த்தம். வாரத்துக்கு வந்து கதவை திறந்துட்டு கடமைக்கு ஆராதனை செஞ்சுட்டு பூட்டிட்டு போவாங்க மாறிக்குது. அப்போ கூட அவங்க அந்த வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்தால் கூட ஆராதனை ஆவியானவர் இருக்குவாரா? அந்த ஆராதனையில் செத்து போயிட்டு இவங்க ஆராதனை பண்ணின்னுக்கிறாங்களா, அங்கே இருப்பாரா? ஆராதனை உண்மையாக பரிசுத்தமாக இருக்குமா? ஜெபம் இருக்காது, சத்தியம் இருக்காது, 100% இதெல்லாம் இருக்காது, நிச்சயமாக இருக்காது. இதை யாராவது கேட்டுன்னு இருக்கிற விசுவாசிகளோ இல்லை சபை போதகர்களோ இதை கேட்டுன்னு இருந்தீங்கன்னா, இது மாதிரி தான் உங்கள் சபையில் நடக்குது. வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் சண்டே ஒரு நாளுக்கு அது திறந்து 1 ஹவரோ 2 ஹவரோ சரியான ஆராதனை இல்லாமல், ஜெபம் இல்லாமல், சத்தியம் இல்லாமல் நீங்கள் முடிச்சுட்டு போகிறீங்க அப்படின்னா, இந்த 5வது சபை நீங்கள் தான். நீங்கள் தான் செத்த நிலைமையில் இருக்கீங்க. ஆவியானவர் சொல்கிறாரு அப்படின்னா தேவன் நம்மளை நேசிக்கிறாருன்னு அர்த்தம். நம்ம குறைகளை தேவன் நமக்கு சொல்கிறாங்க அப்படின்னா தேவன் நம்மளை அவ்வளோ நேசிக்கிறாங்க, அவ்வளோ விருப்பப்படுறாங்க, நம்மளை விட அவருக்கு இஷ்டம் இல்லைன்னு அர்த்தம். அதை புரிஞ்சிக்கிட்டு தேவனுடைய பிள்ளைகளோ விசுவாசிகள் யாராவது கேட்டால் கூட இது மாதிரி தான் என் சபை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா உடனே ஏசப்பா பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேளுங்க, பாஸ்டிங் இருங்க. ஏசப்பா, நாங்கள் என்ன பாவம் செஞ்சுருந்தா கூட செத்து போன நிலையில், செத்து போகிறது எப்படின்னா பாவத்தின் சம்பளம் தான் மரணம். அந்த பாவம் நிறைவாகும் போது தான் மரித்த நிலைமைக்கு போயிடுறாங்க. உயிரோடு இருந்து கூட செத்த மாதிரி ஆயிடுறது. அப்போனா அவங்க பாவம் தான் வந்து அவங்களால எந்த கிரியையும் செய்ய முடியல. அவங்க மரிச்ச நிலையில் இருக்கிறது வந்து பாவம் தான். பாவத்துக்குள்ளே இந்த பாவம்ன்ற புதக்குழி அது போயிட்டாக்கா அதுலேருந்து வர்றது ரொம்ப கஷ்டம். கர்த்தரை தவிர வேறு யாரும் காப்பாற்ற முடியாது அவங்கள. இது மாதிரி சபை இருக்குமா? கண்டிப்பாக இந்த 5வது சர்த்தை சபை 5வது சபை எந்த கிரியை இல்லைன்னா கண்டிப்பாக இதுதான் அங்கே நடக்கும். அந்த சபையில் செவ்வாய்க்கிழமையோ புதன்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ ஆல்நைட் ப்ரேயரோ இருக்கவே இருக்காது. சண்டே ஒரு நாள் திறப்பாங்க, அதுவும் ஜனங்க கூட இருக்க மாட்டாங்க. அதில் ஆவியானவர் சொல்கிறத நான் சொல்லின்னு இருக்கேன். ஆவியானவர் என்கிட்ட பேசுகிறத நான் சொல்லின்னு இருக்கேன். ஆத்துமாக்கள் கூட அங்கே இருக்க மாட்டாங்க. ஆத்துமாக்களும் இருக்க மாட்டாங்க. வர ஆத்துமாக்களும் உண்மையாக உத்தமமாக ஆராதிக்க மாட்டாங்க. ஆனால் தேவன் சொல்கிறாங்க அப்போ கூட சில பேர் சர்த்தையிலும் தன்னை அசுசிப்படுத்தாத அப்படின்னா தன்னை பாவத்துக்கு உட்படுத்தாத சில பேர் அப்படின்னாக்கா கவுண்ட் பண்ணலாம், கை விட்டு எண்ணலாம். அதை மாதிரி 3 4 5 பேர் 10 பேர் அதை மாதிரி கவுண்ட் பண்ணி அவ்வளோ பேர் மட்டும்தான் அந்த சபையில் வந்து தன்னை அழுக்குப்படுத்திக்காமல் கரைப்படுத்திக்காமல் பரிசுத்தமாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தேவன் சில பேர்னால் கவுண்ட் பண்ணுற மாதிரி அவங்க வந்து தன் வஸ்திரத்தை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்த்தையிலும் உனக்கு உண்டு. அவங்கள என்ன பண்ணுறாராம் தேவன், வெண்வஸ்திரத்தை கொடுத்து அவரோட கூட நடக்க வச்சு கூட்டின்னு போயிட்டு பிதா முன்னாடி நிற்க வச்சு அவங்க பேரை சொல்கிறாராம்மா. ஆச்சரியமாக இருக்குது அவருக்கு. செத்து போய் கிடக்குது சபை முழுசாக. பாருங்கள், இவ்வளோ பேர், இந்த 5 பேர் மட்டும்தான் பரிசுத்தமாக இருக்காங்க அந்த சபையில். அப்படி சொல்லி
பிதாவுக்கு முன்னாடி சொல்லி பெருமைப்படுத்துகிறாங்க, வெண்வஸ்திரம் தரிப்பிக்க வச்சு. இங்கே அவங்க பேரை நான் ஜீவ புஸ்தகத்திலேருந்து கிறுக்கி போடாமல், அப்படின்னா என்ன, மற்ற எல்லாரையுமே 5வது சபையில் ஜீவ புஸ்தகத்துலேருந்து பேரை கிறுக்கி போடுறாரு. எவ்வளோ வேதனை இல்லையா, எவ்வளோ கஷ்டமாக இருக்குல்ல. தேவனை அறியாதவங்க, தேவனை தெரியாதவங்க, இயேசுதான் தேவன் தெரிஞ்சு அவர் ஏற்றுக்காதவங்க பரலோகம் போகாமல் நரகம் போகிறது ஒரு நியாயம்? தேவ விலையேற பெற்ற ரட்சிப்பு, அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டு அவர் ரத்தத்தை சரீரத்தை சாப்பிட்டு 7 சபையில் ஒரு தூதனாக இருந்து பரலோகம் போகாமல் நரகம் போகிறது எவ்வளோ வேதனை இல்லையா? பேரை கிறுக்கி போடுறேன்னு சொல்கிறாரு. ஜீவ புஸ்தகத்துலேருந்து பேரை கிறுக்கி போட மாட்டேன் அப்படின்னா, ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போட மாட்டேன்னு சொல்கிறாரு. அவங்கள கிறுக்கி போட மாட்டேன், அந்த சில பேரை கிறுக்கி போட மாட்டேன்னா மற்றவங்கள கிறுக்கி போடுறதா தானே அர்த்தம். இப்போ 5வது சபையில் ஜெயம் கொள்ளாத 5வது சபையில் ஜெயம் கொள்ளலைன்னா, மனம் திரும்பி ஜெயம் கொள்ளலைன்னா, அந்த 5வது சபையில் இருக்கிறவங்கள தேவன் ஜீவ புஸ்தகத்திலிருந்தே கிறுக்கி போடுறாராம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஞானசனம் எடுத்துட்டோம், ஊழியம் செஞ்சுன்னுக்குறோம். வெறும் சபை மாத்திரம் இல்லை, அது ஸ்தாபனங்கள், மீடியாக்கள், பெரிய பெரிய உலகம் முழுதும் உள்ள அநேக சேனல்ஸ் வச்சுட்டு மிகப்பெரிய ஊழியம் செய்கிற எல்லாருக்கும் சேர்த்து தான் இது. எல்லாருக்கும் சேர்த்து தான் தேவன் இங்கே சொல்கிறாங்க. பாருங்கள், ஜீவ புஸ்தகத்துலேருந்து பேரை கிறுக்கி போடுற சான்சஸ்ஸு 5வது சபைக்கு இருக்குது. மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்குல்ல. அது மாத்திரம் இல்லை, திருடன் வர மாதிரி, திருடனை போல உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். அப்படின்னா ரகசிய வருக, நான் வருவேன், அப்போ எடுத்துக்கொள்ளப்படுதலை நீ கைவிடப்படுவ, நீ கைவிடப்படுவ. இதுக்கு திருடனை போல அப்படின்னா மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்வார், திருடனை போல. அது நெகட்டிவான ஒரு விஷயத்த சொல்லி இங்கே பாசிட்டிவான ஒரு காரியத்தை சொல்ல வைக்கிறாரு. அங்கே மத்தேயு 24ஆவது அதிகாரத்தில் ஏசப்பா சொல்லிட்டு வராங்கல்ல, அந்த உலக முடிவுக்கும் அவருடைய வருகைக்கும் என்னன்றதை சொல்லிகிட்டே வராங்க இல்லையா. 24ஆம் அதிகாரத்தில் அங்கே 40லேருந்தே பார்க்கலாம் நம்ம. அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் எந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். அப்படின்னா அங்கே எடுத்துக்கொள்ளப்படுறது தான், இங்கேயும் எடுத்துக்கொள்ளப்படுறது தானே சொல்லின்னு இருக்குது. 5வது சபையிலையும் தேவன் சொல்லின்னுக்கிறாங்க. இங்கேயுமே எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்து சொல்லிட்டு, உங்கள் ஆண்டவர் என்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடினாலே விழித்திருங்கள். அங்கே என்ன சொல்கிறாரு, விழிச்சுக்கோ, நீ மறைச்சு நல்லக்கிற, நீ விழிச்சுக்கோ அப்படி சொல்கிறாரு. இங்கேயும் நீ உங்கள் ஆண்டவர் என்ன நாழிகைன்னா செகண்டு, எந்த செகண்டில் வருவாருன்னு உனக்கு தெரியாத இருக்கிறதுனால நீ விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னம் விட ஒட்டாமல், அப்படின்னா கண்ணுக்கு தூக்க வர விடாமல் தூங்காமல் பார்ப்பான் இல்லையா, அப்படின்னு உங்களுக்கு தெரியுமே அப்படி சொல்கிறாரு. ஒரு திருடன் எந்த ஜாமத்தில் வருவான்னு உனக்கு தெரிஞ்சிடுச்சுனாக்கா, இப்போ வரப்போகிறான் திருடன் வருவான் அப்படின்னு உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீ என்ன பண்ணுவ, தூங்கின்னு இருக்குவியா? எப்படி தூங்காமல் விழிச்சிருந்து உன்னுடைய பொருளை
எடுத்துன்னு போகாமல் நீ பார்த்துப்ப, தூங்காமல் பார்த்துப்ப நீ அப்படின்னா, இந்த நெகட்டிவான ஒரு காரியத்தை வந்து இங்கே சொல்லி அந்த இடத்துல பாசிட்டிவான ஒரு காரியத்தை சொல்கிறாரு தேவன். அப்படின்னா ஒரு திருடன் வரான் அப்படின்னாக்கா, திருடன் வந்து என்ன பண்ணுவான், வெளியே இருக்கிற ஏதாவது செருப்பு இல்லை பெஞ்சு இல்லை ஒரு சேரு இல்லை வெளியே இருக்கிறது ஏதாவது திருடன் எடுக்க வருவானா? இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிற விலை விலை உயர்ந்த நகைங்க, பணம், இது மாதிரி வந்து விலை மதிப்பில்லாத பொருளை தான் வந்து உள்ள லாக்கர் உள்ள பூட்டி வச்சுருந்தா கூட அதை உடச்சிட்டு அதை எடுத்துகிட்டு போகிறான். ஒரு திருடன் வந்து விலை மதிப்பில்லாத காரியத்தை வந்து திருடி எடுத்துகிட்டு போகிறானா, அங்கே தேவன் சொல்கிறாரு, திருடன் வருகிற விதமாய். இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, திருடனை போல உன்மேல் வருவேன், திருடனை போல உன்மேல் வருவேன் அப்படி சொல்கிறாரு. அப்போ ஒரு திருடன் வந்து உலகத்தில் இருக்கிற மெய்யான ஒரு திருடன் வந்து எப்படி விலையுயர்ந்த பணத்தையோ நகையோ விலை உயர்ந்ததை வந்து உடச்சி உள்ளே இருந்தாலும் உடச்சி எடுத்துகிட்டு போகிறானோ, அதே மாதிரி நானும் திருடனை மாதிரி வந்து ஏசப்பாவுக்கு விலையேற பெற்றவங்க யார்? விலை மதிப்பே இல்லாதவங்க யார் ஏசப்பாவுக்கு? நம்ம தான். அவர் விலை மதிப்பில்லாத அவர் ரத்தத்தால் சம்பாதித்த நம்ம தான். நம்ம நிறைய இடத்துக்குள்ள புடமிட்ட பொண்ணு மாதிரி ஜொலிப்போம். நம்ம தங்கம் எவ்வளோ புடமிடப்படுதோ அவ்வளோ அதுக்கு அழகு, அவ்வளோ மதிப்பு அதுக்கு, இல்லையா? அப்போ நம்ம தான் ஏசப்பாவுக்கு விலை மதிப்பு இல்லாத விலை உயர்ந்த பொருள் நம்ம தான் ஏசப்பாவுக்கு. அவர் ரத்தத்தால் கழுவப்பட்ட நம்ம, ஆவியானவரால் முத்திரிக்கப்பட்ட நம்ம தான் ஏசப்பாவுக்கு விலையில்லாதவங்க. அப்போ விலையில்லாத அவருடைய பரிசுத்தமான பிள்ளைகளை, அவர் ரத்தத்தால் கழுவின பிள்ளைகளை, பரிசுத்த ஆவியினால் முத்திரையிட்ட பிள்ளைகள், அந்த மதிப்பை, அவருடைய அன்பை கனப்படுத்தி, அவர் அன்பை நம்ம புரிஞ்சிக்கிட்டு அவர் வழியில் நம்ம இருக்கும்போது நம்ம தான் அவருக்கு விலையில்லாத முத்துக்கள். நம்மளை தான் அவர் வந்து கூட்டுன்னு போவார். இங்கே மறித்து போயிட்டு பாவத்திலே இருக்கிற அவங்கெல்லாம் தேவனுக்கு யார்? அந்த வெளியில் கிடக்குதுல்ல செருப்பு, தொடப்பம், ஜக்கு, யூஸ் இல்லாததை தான் நம்ம வெளியில் போடுவோம் கேர்லெஸ்ஸாக. அது மாதிரி தேவனுடைய மகிமை இழந்தவங்கெல்லாம் அவருக்கு வந்து வேல்யூ கிடையாது. தேவன் நமக்கு கொடுத்த அந்த விலையில்லாத ரட்சிப்பை நம்ம காத்துக்கிறோம்ல, தேவன் குடிக்கிற அந்த ஆவியானவரோட முத்திரை அபிஷேகத்தை நம்ம பாதுகாத்து வச்சுக்கிறோம்ல, நம்ம தான் தேவனுக்கு விலையேற பெற்றவங்க. அதை மாதிரி விலையேற பெற்ற நம்மளை வந்து தேவன் எடுத்துகிட்டு போவாங்க. மற்றவங்கெல்லாம் போக முடியாது, ஜெயம் கொள்ளாதவங்கெல்லாம் போக முடியாது அப்படி சொல்லிட்டு இங்கே ஏசப்பா தான் சொல்கிறாங்க, அங்கேயே ஏசப்பா தான் சொல்கிறாங்க. இந்த இடத்துலையும் அப்படி தான் சொல்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, நீங்கள் அப்படியே கண்டினியூவாக படிச்சுட்டே வந்தீங்கன்னா தெரியும். நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். ஏற்ற வேளையில் தன் வேலைக்காரனுக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரன் யாருன்னு கேட்குறாரு. எவன் உண்மையுள்ள ஊழியக்காரன்? எவன்? எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். தன் ஆஸ்திகள் எல்லாவற்றிலும் அவனை விசாரக்காரனாக வைப்பார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாயிருந்து தன் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி வெறியோடை புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால் அந்த ஊழியக்காரன் நினையாத நாளில் அறியாத நாழிகையில்
அவருடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரருடைய அவனுக்கு பங்கு நியமிப்பான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்படி சொல்லிட்டு இங்கே அதுக்கேற்ற தெளிவான விளக்கத்தை இங்கே சொல்கிறாங்க. அதனால் நம்ம எவ்வளோ ஒரு பயங்கரமான காரியம் பாருங்கள். எந்த சபைக்குமே நம்ம பார்த்த 4 சபைக்குமே 4வது சபையில் கூட அவங்களுக்கு மனம் திரும்ப விருப்பம் இல்லாததுனால இந்த பூமியில் அவங்க இருக்கும்போதே அவங்கள வியாதி கொடுத்து கட்டல் கிடையாக்கி வேதனைப்படுத்தி சாகிறவர்களையுமே, அதாவது பூமியிலே தேவன் தண்டிச்சிட்டு பரலோகத்துக்கு கூட்டின்னு போயிடுறாரு. 4வது சபையில், தியத்திரா சபையில், அதாவது சான்ஸ் கொடுத்து மனம் திரும்பாதவங்கள இந்த பூமியிலே வந்து தண்டிக்கிறாரு. அதுக்கேற்ற தண்டனை இங்கேயே கொடுக்குறாரு. இந்த மரண அடி சொல்கிறாங்களா, அது மாதிரி வியாதி கொடுத்து அவங்க குடும்பத்தையும் அவங்க சேர்ந்தவங்களை எல்லாரும் இங்கேயே துன்பப்படுத்தி சாகிறதுக்குள்ளே அந்த வேதனை, அதுக்கு மனம் திரும்பாத எல்லா வேதனையும் இந்த பூமியிலேயே தேவன் தண்டிக்க வச்சு பரலோகத்துக்காவது போயிடுறாங்க அவங்க. ஆனால் இந்த 5வது சபை பாருங்கள், சர்த்தை சபை பாருங்கள், ஜீவ புஸ்தகத்துலேருந்து பேரை எழுதி கிறுக்கிறாராமா. ஜெயம் கொள்ளலைண்ணா. எவ்வளோ வேதனையான காரணம் இல்லை? அதனால் தேவனுடைய பிள்ளையாக நம்ம இது யாரெல்லாம் கேட்குறீங்களோ, என் சபையில் சண்டே ஒரு நாள் தான் நடக்குது ஆராதனை, அது கூட ஆராதனையாக இருக்காது, 100% இருக்காது. அப்படியெல்லாம் யாராவது இருந்து இதை கேட்டுனுக்கிறீங்கன்னா உங்களை தான் தேவன் சொல்கிறாரு. நீங்கள் தான் அதை மாதிரி மரித்த நிலையில் இருக்கீங்க. அதனால் உங்களை தாழ்த்தி ஏசப்பா பாதத்தில் உளுந்து மன்னிப்பு கேட்டு பரிசுத்தப்படுத்திக்கின்னு கண்டிப்பாக தேவன் வந்து இந்த காரியத்தெல்லாம் நமக்கு வெளிப்படுத்துகிறாருன்னா அதுலேருந்து கண்டிப்பாக வெளிவர முடியும். கண்டிப்பாக நம்ம அதுலேருந்து ஜெயம் கொள்ளவே முடியும். தப்பை உணர்ந்து ஏசப்பா பாதத்தில் உளுந்துடணும், அவ்வளோதான். நம்ம தப்பை உணர்ந்து ஏசப்பா பாதத்தில் உளுந்துட்டு அவர் சகாயத்தை, அவர் ஹெல்ப்பு நம்ம கேட்டால் போதும். அவ்வளோ அழகாக தேவன் அதுலேருந்து வெளியே கொண்டு வருவாங்க. இது காமிக்கிறது எழுதிக்கிறது எல்லாருமே நம்ம வந்து ஜெயிக்கணும், நம்ம தோக்கக்கூடாது, நம்மளை பரலோகம் கூட்டின்னு போகணும், அந்த ஒரு அளவில்லாத நம்ம மேலே வச்சுன்னுக்கிற அன்புனால தான் ஏசப்பா இந்த காரியத்தெல்லாம் சொல்லி தந்திருக்காங்க. அதுக்காக ஏசப்பா கோடி கோடி ஸ்தோத்திரம். ஜெயம் கொள்ளுகிறவங்க வெண்வஸ்திரம் தரித்து ஏசப்பாவோட நடப்பாங்களாம்மா. அங்கே போயிட்டு பிதா முன்னாடியும் தூதர்கள் முன்னாடியும் அவங்க நாமத்தெல்லாம் சொல்வாங்களாம்மா. அதனால் நம்ம ஏசப்பாவை, அதாவது இன்னொன்று இங்கே கூட ஒரு இடத்துல தெய்வம் சொல்லுவாங்க, மனுஷனுக்கு முன்பாக என்னை மகிமைப்படுத்தாதுன்னு நான் கூட பிதா முன்பாக வெட்கப்படுவேன் சொல்வார்ல. மனுஷனுக்கு முன்பாக என்னை சொல்ல வெட்கப்படுறவங்க பிதா முன்பாக கூட நான் சொல்ல வைக்கப்படுவேன் அப்படி சொல்லுவாங்க. அப்படின்னா மனுஷருக்கு முன்பாக நம்ம தேவனை மகிமைப்படுத்தணும். மனிதர்களுக்கு முன்பாக ஏசப்பா வந்து மகிமைப்படுத்தணும். கரத்தினால, துதி சோத்திரத்தினால, நம்மளுடைய ஆக்டிவிட்டியால் நம்ம தேவனை எவ்வளோ நேசிக்கிறோம் அப்படின்னு மற்றவங்களுக்கு தெரியணும். அப்போ தான் நம்ம மாதிரி அவங்களும் கர்த்தருடைய அன்பையும் புரிஞ்சுக்குவாங்க, அவங்களும் அதை மாதிரி கர்த்தர்கிட்ட வளருவாங்க. நம்ம வந்து வெட்கப்படக்கூடாது. தேவனை துதிக்க, ஆராதிக்க, மகிமைப்படுத்த, கைத்தட்ட, அவங்க அதுக்கெல்லாம் வந்து வெட்கப்படக்கூடாது. அதெல்லாம் அப்படியெல்லாம் நீங்கள் இந்த பூமியில் செய்ய வெட்கப்பட்டீங்கன்னா பரலோகத்தையும் தேவன் பிதா முன்பாக வெட்கப்படுவாராம். இங்கே அதுதான் இங்கே நடக்குது. இங்கே இந்த சபைக்கு, செத்த சபைக்கு. அதனால் நம்ம ஒரு சபை கூட, 7 சபையில் இருக்கிற ஒரு சபை கூட ஜீவ புஸ்தகத்திலிருந்து நம்மளுடைய பேரை கிறுக்கி போடுற அளவுக்கு மரித்த நிலையில்
ஒருத்தர் தேவ பிள்ளைங்க ஒருத்தர் கூட போயிடக்கூடாது. அதுக்காக நம்ம ஜெபிக்கலாம் கண்ணீரோட. ஒருத்தர் கூட ஜீவ புஸ்தகத்திலிருந்து பேருக்கிறுக்கி போடுற மாதிரி ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது. இது ஒரு தனிப்பட்ட நபருக்கும் ஒட்டுமொத்த சபைக்கும் தான். அதனால் தனித்தனியாக நம்ம எப்படி தேவனை ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், அப்படியே ஒரு ஃபேஷன் ஷோ போகிற மாதிரி, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி அப்படியே வருவாங்க, பொம்மை மாதிரி நின்றுட்டு அப்படியே எஞ்சி போவாங்க. தேவன் பார்த்து மனசு எவ்வளோ கஷ்டப்படுவார் தெரியுமா? எவ்வளோ மனசு வேதனைப்படுவார் தெரியுமா? கை கால் அவர் கொடுக்குறது, பலன் அவர் கொடுக்குறது, சுக பலன் அவர் கொடுக்குறது, வேலை அவர் கொடுக்குறது, சாப்பிட்றது ஜீரணம் அவர் பண்ணுறது, அதெல்லாம் அவர் பண்ணணும். கை கால் கொடுத்தவர் கை காலை கை கொண்டு ஆராதிக்கக்கூடாது, வைக்கப்படுறது. வீட்டில் போகிறவங்க வாய் கீழே பேசுவாங்க, சண்டை போடுவாங்க குடும்பத்தில், அப்பா அம்மா கிட்ட மற்றவங்க கிட்டலாம். வாயை திறந்தால் அவ்வளோ சத்தம் கேட்கும். ஆனால் தெய்வ சமூகத்தில் வந்தால் மட்டும் அவ்வளோ அப்பா வாயை திறக்க மாட்டாங்க, பாட மாட்டாங்க, கை தட்ட மாட்டாங்க. அப்படியே நின்றுட்டு அப்படியே உக்காந்துட்டு அப்படியே ஏச்சு போவாங்க. தேவ மனசு எவ்வளோ கஷ்டப்படும். நம்ம அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை கை கால் அவரு கொடுத்தது, உயிர் அவருது, பலன் அவருது, எல்லாத்தையும் அவர்கிட்ட வாங்கினா அவருக்கு நன்றி உள்ள பிள்ளைகளா இல்லாமல் இருந்தால் அவர் மனசே இவ்வளோ கஷ்டப்படும். அப்படியெல்லாம் இருக்காதீங்க. வாலிப பிள்ளைகளாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், இல்லை மற்றவங்களாக இருக்கட்டும், அப்படியெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது. ஏசப்பாவுக்கு பிரியமாக அவர் பார்த்து சந்தோஷப்படணும். என் பிள்ளைங்க பாரு என்னை எவ்வளோ மகிமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு தேவன் சந்தோஷப்பட்டால் நம்மளை எவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்கார் தெரியுமா? அந்த சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது. அவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்குவாங்க ஏசப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துட்டால் போதும், நம்மளை அவ்வளோ சந்தோஷமாக வச்சுப்பார். எல்லா விஷயத்திலும் உபத்திரங்கள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், ஆனாலும் இந்த சந்தோஷம் சமாதானம் நம்ம உள்ளத்திலிருந்து போகவே போகாது. அதுக்காக கர்த்தருக்கு கொடி கொடி சூத்திரம். நம்ம இன்னும் 6வது சபையை பார்க்கலாம். 6, 7 2 சபையுமே ஒன்றாவே பார்க்கலாம் நம்ம. ஏன்னா ஏசப்பா சீக்கிரமாக நிற்கிறாங்க, காலம் இல்லை நீ. அதனால் நம்ம நேரத்தை பிரயோஜனப்படுத்தணும். நேரத்தை வீணாக்காமல் தேவனுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது, போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குது. அதனால் தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எல்லாருமே இனி காலம் செல்லாது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம எல்லாத்தையுமே உலகத்தில் ஏசப்பா சொன்ன காரியங்களை ஒன்றும் விடாமல் ஒட்டு மொத்தமாக நடக்கிறத நம்ம பார்த்துன்னு இருக்கிறோம். அதனால் ஏசப்பா கிட்ட நம்மளை அர்ப்பணிப்போம். கர்த்தர் ஆவியானவர் நம்மக்கிட்ட பேசுனது எல்லாத்தையும் கவனமாக கேட்டு அதிலிருந்து ஜெயங்கொள்ள, மனம் திரும்பி ஜெயங்கொள்ள ஆவியானுடைய ஹெல்ப்பு கேட்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம், சந்தோஷ சமாதானம் நம்ம எல்லாரோடவும் ஏசப்பா வரவரிலும் இருப்பதாக. ஆமேன்.